கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம மனதுல இருக்கிறத யார்கிட்ட வெளிப்படுத்துறோம் அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும். We have to be careful to whom we share our feelings. அங்கங்க போய் கதை பேசுறவங்க கிட்ட நம்ம சொன்னோம்னா நம்ம நிலைமை பிரச்சனைக்குள்ளதான் ஆகும். When we say our feelings to tale bearers, we will be in trouble. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 11:13. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். Proverbs 11:13. A tale bearer reveals secrets, but he who is of faithful spirit conceals a matter. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கோள் சொல்லி திரியிறவன், புறம் சொல்லிட்டு திரியிறவன் ரகசியங்களை எல்லாத்தையுமே வெளிப்படையா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவானாம். See what the Bible says. A tale bearer will reveal secrets. ஒரு பண்ணையில ஒரு குதிரை இருந்தது. There was a horse in a farm. குதிரை கடினமா உழைக்கும் நாள் முழுவதும். சாயங்காலம் ஆனோடனே அதுக்கு கால்லாம் வலிக்கும், ரொம்ப சோர்வா இருக்கும். It used to work very hard all day. In the evening, its leg used to pain and it will be very tired. ஒரு நாள் இது சோர்வா பண்ணையில படுத்திருந்துட்டு தனியா பேசிச்சு. One evening, lying tired in the farm, it was talking to itself. நாளைக்கு எஜமான் கிட்ட சொல்லி வேலை கம்மியா கொடுக்க சொல்லணும், கொஞ்சம் ஓய்வெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. It said, tomorrow I should talk to my master and ask for less work. I need some rest. ஒரு பூனை என்ன அப்படின்னு அந்த குதிரை கிட்ட கேட்டுச்சு. அப்போ குதிரை தன்னுடைய கஷ்டத்தை பூனை கிட்ட சொல்லுச்சு. A little cat came and asked the horse what happened. And the horse said what it felt to the cat. பூனை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம பண்ணையில இருந்த மாடு கிட்ட போய் சொல்லுச்சு, குதிரைக்கு ரொம்ப வேலை கொடுக்குறாரா எஜமான், அதனால அது வேற பண்ணைக்கு போயிட போற அப்படின்னு தனியா பேசிட்டு இருக்கு அப்படின்னு. Cat could not hold its mouth. It went to the cow in the farm and said, the horse is not able to work. Master is giving lot of work for it. So it is planning to go to another farm. இந்த மாடு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஆடு கிட்ட போய் சொல்லுச்சு, எஜமான் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரா இந்த குதிரைய, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாரா, அதனால அது வேற பண்ணைக்கு போக போதான் அப்படின்னு. The cow went and told to the goat that the horse is suffering a lot due to the master's cruelty. So it is planning to go to another farm. He is not giving it proper food also. ஆடு வேக வேகமா போய் குட்டி முயல் கிட்ட சொல்லுச்சு, இந்த மாதிரி அந்த குதிரை இருக்குல்ல, அத நம்ம எஜமான் ரொம்ப கொடுமைப்படுத்துறாராம், சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாராம், தூங்கவே விட மாட்டேங்கிறாராம், அதனால பக்கத்து பண்ணைக்கு போயிட போது, அங்க இருக்கிற எஜமான் ரொம்ப அன்பானவரா அப்படின்னு. The goat went and told the little rabbit that the horse is going to go to another farm where the master is very kind, because this master is not treating the horse properly. He is not giving proper food. He is giving more work. சாயங்காலம் பண்ணையில வேலை செஞ்ச ஒருத்தரை பார்த்த இந்த முயல் வேகமா அவர்கிட்ட போய் கேட்டுச்சு, உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு. The rabbit saw a man working in the farm in the evening. It ran to him and asked, do you know what happened? அவர் எனக்கு தெரியாதுன்னு உடனே இந்த முயல் சொல்லுச்சு, குதிரை இங்க பண்ணையில இருக்கிற எல்லா விலங்குகளையும் கூட்டிட்டு பக்கத்து பண்ணைக்கு போக போதான், ஏன்னா இங்க எஜமான் நிறைய வேலை கொடுக்குறாராம், அதுக்கு சாப்பாடு போதுமான அளவு இல்லையா அப்படின்னு. It said the horse is going to take all the animals in this farm to the nearby farm because it is not getting enough food and it is being given more work. வேலைக்காரன் வேக வேகமா ஓடி போய் எஜமான் கிட்ட விஷயத்த சொன்னான். The servant very quickly ran and told what happened to the master. இந்த எஜமான் யோசிச்சாரு, இதுக்கு மேல இந்த குதிரையை இங்க வைக்க கூடாது அப்படின்னு விஷ ஊசி எடுத்துட்டு போய் அந்த குதிரைக்கு செலுத்திட்டாரு.
The master thought, we should not keep this horse hereafter in this farm. He took a poisonous injection and gave it for the horse. அந்த குதிரை எதுக்கு இறக்குறோன்னு தெரியாமலே இறந்து போச்சு. The horse died even without knowing what happened. இப்படிதான் சில நேரம் நம்ம சின்னதா ஒரு காரியத்தை யார்கிட்டயாவது சொல்லுவோம். அது பெருசா பூதாகரமா முடிஞ்சிரும். Like this, we may say a small thing to someone, but it will turn out to be a great evil thing. நம்ம யார்கிட்ட எதை சொல்றோம் அப்படின்றதுல கவனமா இருக்கணும். We have to be careful in what we say to others. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.